ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. இன்னைக்கு நான் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஸ்டார், அதாவது ஒரு பெரிய வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இவரோட வீடியோ, இவரோட ஆக்டிங் எல்லாம் பா என்னமா இருக்குது அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல ஒரு ஆக்டிங் பண்ற பர்சனா இருக்கட்டும், அதை அந்த டயலாக் டெலிவரிஸ்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி ஒரு ஒரு வேற லெவல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். சொல்லியா இவரோட அது மட்டுமன்று அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டாக்டரா அப்படின்ற மாதிரிக்கே அவர் செய்யும் மட்டூழியங்கள் பல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், நான் உங்களுக்கு இன்ட்ரோ தாரேன். நம்மட வைரல் ஸ்டார், ஆக்டிங் ஸ்டார் திவாகர். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ருக்கோ ஜரா. டாக்டர் திவாகர். அவரோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், கட்டெரும்பு அப்படின்ற மாதிரிக்கே இந்த வைரல் ஸ்டாரை இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதுல அவர் பண்ற அந்த ஆக்டிங் அப்படின்ற மாதிரிக்கே அவர் செய்யற சேட்டைகள் பல. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னம்மா சஞ்சய் ராமசாமில இருந்து இப்ப வார அல்டிமேட் ஸ்டார்ல இருந்து எல்லாமே அவரோட ஆக்டிங்னா ஆக்டிங், அப்படி ஒரு ஆக்டிங், இந்த மாதிரி ஆக்டிங், அந்த மாதிரி ஆக்டிங் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால ஒரு வேற லெவல் ஃபயரா வைரல் ஆகுன மாதிரி ஒரு தரமான பர்சன் நம்மட டாக்டர் திவாகர் அவர்கள். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. ஸோ அவருக்கு அந்த இன்டர்வியூத்தை நம்ம நீங்க போயிட்டு பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு அட்ராசிட்டிஸா பார்க்கலாம் வாங்க. 18 వయసు కిలోలువంగ ఇదేం బలవీనమానవంగ ప్రెగ్నెంట్ లేడీస్ video pocket thinger. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். எஸ், இது சொல்ல கட்டெரும்பு அவங்கள எக்ஸ்க்ளூசிவா எடுத்தது. அண்ட் இவரை ஞாபகம் வச்சுக்குங்க, இந்த திவாகர் அப்படின்ற மாதிரி ஒரு வைரல் ஸ்டார் ஆக்டர் இனிமேல நிறைய அவரோட ரியாக்ஷன் நம்ம சேனல்ல வீடியோஸ்களா வரும். என்ன மாதிரி வரும்னு சொல்லி தெரியல, இதுக்கு பிறகு பாப்போம். எனக்கே தெரியல. அது அது ஆட்டோமேட்டிக்கா ஐயோ பூச்சாண்டி பண்ற நடிப்பு, முகபாவனைகள், அந்த ஆக்டிங் எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி கணேசன் சாரோட ஒத்து போறனால. யார் சொன்ன அப்படி, யார் சொன்ன அப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருத்தவரை பார்க்க வந்திருக்கிறோம். இவரை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு பிடிச்சிருக்கிறனால, அதாவது ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் ஒருத்தவங்க ஒரு நேரங்களில் வைரல் ஆவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ போயிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் வைரல் ஆகிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, திவாகர் சார். ஆக்சுவலாக பிசியோதெரப்பி டாக்டர் ப்ளஸ் இன்ஸ்டாவில் பல நடிகர்களை இமிட்டேட் பண்ணி அவங்களாவே தன்னை மாற்றி
தான் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு நடிகனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர். அவரை தான் பார்க்க போறோம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? திவாகரை பிடிக்கிறது வந்து எப்படி பார்த்தோம்னா பொறி வச்சு தான் பிடிச்சோம். ஒரு பக்கம் பிசியோதெரபி, இன்னொரு சார் ஆக்டிங். என்ன சார் போயிட்டு இருக்கு? ஓகே. இப்போ எதுவும் படங்கள் எதுவும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? படங்கள் இப்போதைக்கு எதுவும் வாய்ப்புகள் வரல சார். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? பட் என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை கூப்பிட்டுருந்தாங்க சார் அவங்க ஆஃபீஸில். உண்மையாவா? எப்போ கூப்பிட்டாங்க? அது கிட்டத்தட்ட சார் 2 மாசத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேமஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஓ கூப்பிட்டாங்க. ஆமா 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 கண்டிப்பா கூப்பிட்டாங்க. பட் அது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யார் கூப்பிட்டா? கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆபீஸ்ல இருந்து. அவங்க பேர் என்ன? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. எந்த நடிகருக்கு போட்டியா வர போறேன்னு நினைக்கிறீங்க நீங்க? சிவாஜி கணேசனுக்கு. சிவாஜி கணேசனுக்கு. ஏன் சிவாஜி சாரே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் இல்லங்கிறனால அது செய்றீங்களா? இப்படி அப்படி இல்லம்மா, என்னோட நடிப்பு, அந்த பாவனைகள், அது எல்லாமே கூட சொல்றேன். நடிப்பு, முகபாவனைகள், அந்த ஆக்டிங் எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி கணேசன் சாரோட ஒத்து போறனால. யார் சொன்னா? சிவாஜி சார்மா நடிச்சுக்கிடுங்க ஏதாவது. சிவாஜி கணேசன் இல்லாமா அப்ப ஒண்ணும் இல்ல 3 படம் இருக்கு இல்லையா? 3 படத்துல வந்து தனுஷ் சார் வந்து கடை தடுத்துக்கிற சீனை நீங்க நடிச்சு காட்டிருக்கீங்க. நிறைய இன்டர்வியூல பாத்துட்டேன். அதை விட்டுருவோம். அதே சீனை சிவாஜி சார் நடிக்க செய்யுங்க. முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 100 சிவாஜி இருக்காப்ல, ஒரு 10 தனுஷ் இருக்காப்ல, ஒரு 25 சிம்பு இருக்காப்ல, அந்த மாதிரிலாம் இருக்கார்ல. ஆக்சுவலா நான் வந்து சிவாஜி மாதிரியோ தனுஷ் மாதிரியோ எதுவுமே ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். உங்க கேரக்டர் பார்த்தேன் ரைட். அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா. நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன நடந்துச்சு? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது கட்டியா? இது வந்து என்னோட ஸ்டைல்ல என்னோட ஓன் ஆக்டிங்ல தான் பண்ணேன். சிங்கிளா முடிச்சிட்டு டக்குன்னு ஒரே எடுக்கல. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல இப்ப தனுஷ் சார் பண்ணதுதானே பண்ணீங்க. இப்ப அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாரு. இது பண்ணாரு. அதாவது அந்த அந்த எழுத்தாப்புல யாரோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும், அந்த உருவம் வந்து தன்னை அறுத்துக்க சொல்ற மாதிரியும், உடனே இவர் அறுத்துக்கிறதுக்கு போற மாதிரியும், இல்ல அறுத்துக்க மாட்டேன் எனக்கு உயிர் வேணுங்கிற மாதிரியும், திருப்பி அறுத்துக்கிற போற மாதிரியும், திருப்பி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறாரு. நீங்க வெறும் அதுல ஒரு சாம்பிள் தான் நீங்க என்ன பூனா என்ன உமா குடுக்குற மாதிரி இருக்க, உமா குடுக்குற மாதிரி இருக்க. அது வந்து ஒரு சாம்பிள் தான். அதாவது நீங்க சொல்ற பண்ண டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் திவாகர். அவரு ஒரு ஃபயர் மாறிக்க, நெருப்பு மாறிக்க வந்து எந்த ஒரு ஆக்டிங்க கொடுத்தாலும் அப்படியே வச்சு பாக்குற கண்ணை பொசிக்கிறாரு. எங்கட கண்ணை பொசிக்கிறாரு. அப்படி இருக்கும். பாருங்க இத. ஓ குரலி வித்தையா? ரைட்டிங்லயே பண்ணுவார் பாத்தீங்களா? ரைட்டிங்ல முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படியே நிறைய ஸ்டெப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது அந்த மாதிரி போட்டுருக்கீங்க. இப்ப அப்படி இல்ல, அதுல இருந்து ஒரு பிட் எடுத்து காட்டிருக்கீங்க. ஷார்ட் வீடியோ மாதிரி. இல்ல அப்படி இல்ல, 60 செகண்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். 60 செகண்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். என்னடா சொல்றா? நடிகர் அவ்வளவுதான். ஆமா நடிகர். அதுக்காக எதுவும் தெரியாதுங்களாமா. ஏதாவது சின்ன 2 ஸ்டெப்ஸ் போடுவோம்னாலும் நம்மளால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் போடுவோம். நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போட்டு சில பேரோட பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்டெப், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ். இப்ப ராசாத்தி ஆசராசாத்தி அது அவருடைய ஸ்டைல். நம்மளுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வரும்? விஜய் சேதுபதி மாதிரியான சாங்ஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். இறங்கிட்டோம். சிங்கம் களை இறங்கிருச்சு. பொற கட்டும் பல பல ராசாத்தி அந்த மாதிரி இல்ல புரியல. பாட்டு போடவா? அந்த பாட்டு போடவா? போடுங்க. பாட்டு போடுங்க. ஏய் டேய் வேணாம்டா டேய், காப்பிரைட் போயிடும்டா. டேய் நல்ல நடிகனை பாடுறான். நானும் சூவ போட்டுக்கிறேன். தலைவனோட சேர்ந்து ஆடுறதுல மிகப்பெரிய ஒரு வரம். அப்படியே பார்த்துட்டு இதே மாதிரி செய்வார். பாத்துங்க 1க்கு 2 தடவை பாத்துங்க. வேற மாதிரி இன்னைக்கு சம்பவம் இருக்குடி. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. நான் போறேன், தலைவன் ஆட போறேன். ஆமாண்டா. என்னடா இது வாழ்க்கை? என்னடா பண்ண சொன்னீங்க? என்னடா பண்ணீங்க? என்னடி இது?
டக்குன்னு ஒரு செகண்ட்ல அப்சர்வ் பண்ணி அடிச்சிட்டீங்களா? அப்படிலாம் நான் அடிக்கலமா, ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடுறோம். யோ சும்மா யூனிக் ஸ்டைல் வச்சு அடிச்சணும் ஒரு ஃப்ரீ. நல்லது சொல்றேன். தயவு செய்து இந்த நடிப்பு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறத விட இது ஒரு என்டர்டெயினுக்காக பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிடும். அப்படிலாம் கிடையாதுமா. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நம்ம இங்க பாருமா, நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் அதில் போட்டிருக்க கமெண்ட் என்ன தெரியுமாமா? நாடி நரம்பு சத எலும்பு இதுல எல்லாம் நடிப்பு வெறி ஊறி போன ஒரு ஆளால தான் நடிக்க முடியும். ப்ராமிஸா சொல்றேமா, இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வரேன். ஐயோ சாமி வேற. இப்ப அன்னியன் படம் தம்பி நீங்களா பாத்துருப்பீங்க. அன்னியன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா ப்ராமிஸா சொல்றேமா சிங்கிள் டேக் தான். உனக்கு தைரியம் இருந்தா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேச்சுரா பண்ணதாமா. இதுக்கு வந்து நிறைய டேக் எடுக்கல, எனக்கு அடிக்கடி பேஷன்ஸ் இருக்குமா, சிங்கிள் டேக்ல தான் அடிச்சேன். சோ இந்த நடிப்பு பார்த்து இது ஒரு பெருமை எருமை. விட்டுட்டீங்களா? எப்படி அவங்க சிங்கிள் டேக்ல பண்ணீங்க? அதாவதுமா அது ஒரு ஆக்டிங்கோட ஒரு ஸ்கெட்ச் போட்டு காட்டுறேன். அதுல வந்து ஒரு அன்னியன் வருவான், ஒரு அம்பி வருவான். இதுல அன்னியன் மட்டும் வந்துச்சு, அம்பி எங்க வரல. எங்க அம்பியும் பண்ணேமா. எங்க அஞ்சு கொலை பெருமா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டேக்ல தான் எடுக்கிறோம். சிங்கிள் டேக். நவரசம் உங்களுக்கு தெரியுமா? நவரசம். நவரசம் தெரியுமா? பயம். ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பிரஷன். பயம்னா என்னன்னு பயப்படுறது ஒரு சின்ன பயம். ரிவர்ஸ் கியர் எடுத்து வண்டி நிக்கிற மாதிரி இல்ல நீ சொல்ற. அப்பா ஏன் நானே இதான் பயமா? இதான் பயமா? இதான் பயம். ஆச்சரியம் ஒண்ணுக்கு வருது சார். என்ன பயம்? இது ஆச்சரியம்னே. சரி ஓகே அதான். ஆச்சரியம்னே. என்னமோ பண்றாரு. என்ன புருவத்தை இதை தூக்கி கட்டிட்டு இப்ப ஆச்சரியம் சொல்ற? சர்ப்ரைஸோட இதே புருவ ஐப்ரோ ரைஸ் ஆகுறதாமா. இப்போ போடுங்கடா. ஆச்சரியம் போய் என்னோட போஸ்ட் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. இதான் போஸ்ட் பாத்துட்டு என்ன கொடூரமா இருக்கு. இப்படிதானா? ஐப்ரோஸா ரைஸ் ஆகுமா? அது ஆச்சரியம். வீரம். வீரம். வீரம் சொன்னா அஜித் படத்தை பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. அதுவும் வீரம் தான். அவர் அப்படிதானே வருவாரு. ரஜா கதா. யாருமா இவரு? ஒரு செய்கை, அந்த செய்கையில செஞ்சிட்டாரு. ஆக்டிங்னா இப்படி இருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. கோபம். கோபம். சின்னடா பல்லு வளர்க்கறதுக்கு ஈ கட்டுற மாதிரி கட்டிட்டு இப்படி நெஞ்சா கோவமான கோவம்னே. கோவத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. வெறினே. அவனை ஒருத்தனை பார்க்கும்போது அவன் முகபாவனையை கட்டுனே. இல்லண்ணே இது வந்து ஓங்கிறது. சரி தம்பி பயந்துட்டேன், பயந்த மாதிரி கட்டின அப்படின்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி பயம். இதுதான் நேச்சுரல் பயம். நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? பர்பஸ்ஃபுல்லா பாக்குற மாதிரி ஒரு இது வந்து பயம் வந்து நிறைய பரிமாற்றங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து யாராவது திடீர்னு இப்படி கைய ஓனா இப்படி பயப்படுறது திடுக்குன்னு சொல்லுவாங்க. ஊர்ல திடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், பின்னாடி சத்தம் கேக்குது. அப்போ வந்து பின்னாடி சத்தம் கேக்குதுன்னா இப்படி சீட்டா இருப்பீங்க, பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, சைட்ல பார்ப்பீங்க, எங்கிட்ட சத்தம் வருது. இதெல்லாம் பாப்பீங்களா? அது ஒரு பயம் தானே. அந்த பயம் இல்ல. சரி ஓகே விட்டுருவோம். வீரம் இவ்வளவுதான். வீரம் வந்து ஒன்லி சட்டையை தூக்கிட்டா வீரம். சட்டை தூக்கிட்டான்லாமா, அது ஒரு மேனரிசம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீர நட அண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். ஒரு கௌரவம். எப்படி நடக்குது? இதான் வீரமா? ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம. வேற என்ன இருக்கு நவரசத்துல? வேற என்ன இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்ச நவரசத்துல வேற என்ன இருக்கு? சிரிப்பு. சிரிப்பா? சரிங்கண்ணே, அவ்வளவுதானே. அங்க இருக்குண்ணே கேமரா. வேற என்ன இருக்கு நவரசத்துல? வேற நவரசத்துல என்ன இருக்கு? அழுகை. அழுகை என்ன? என்ன கையை மூட வேணாம். கை மூட உங்க நவரசம் தெரியாம போயிடும். இப்ப அழுகுங்க. சிரிக்கிறாரா அழுகுறாரா கோபம் என்னடா பண்றாரு? என்ன அப்ப இத குத்திக்கிறியா? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சந்தோஷம்னா என்ன சொல்ற? அவரே குத்திக்கிட்டா அழுக வரும் அப்படின்னு. கரெக்ட்ரியனே. ஆனா இது ஃபுல்லாவே காமெடியா வேணா ஏத்துக்கிறேன். நான் நடிகனா நான் ஏத்துக்கவே மாட்டேனே. ஏன்னா
காமெடினா நடிகன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்குவேன், தம்பியும் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். தம்பி அந்த துரோகத்தை பண்ணவே மாட்டேன். காமெடியும் அது நீ நல்ல காமெடி பண்ற, நல்ல இன்ஸ்டாவுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ற, ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி பண்ற, இதெல்லாம் நான் வாழ்த்து. ஆனா நடிகன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி இல்ல வந்து ஊர்ல இருக்கிறவங்கள சொல்லி உங்களை ஏமாத்தி அந்த விஷயத்தை நான் துணை புரிய மாட்டேன். அது ஓப்பனா ஒத்துக்கிறேன். இல்லம்மா ஒரு உண்மையை சொல்ல வரேன், நடிப்புன்றது காமெடின்றது அது ஒரு நடிப்பு தான். ஆமா அண்ணே, ஒரு நடிப்பு எல்லாமே நடிப்பு தானே. ஆனா இது இன்ஸ்டாவுக்கான ஒரு பேட்டர்னுக்கான ஒரு நடிப்பு தான். இவ்வளவுதான். நீ பண்றத பார்த்து அப்படி இல்லம்மா, இன்ஸ்டா வேணா பார்க்கலாம். நடிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா அப்படிலாம் இது கிடையாது. சரிண்ணே, அதெல்லாம் விட்டுருவோம்ண்ணே. சரி, நம்ம ஜாலியா இது பண்ணுவோம். 90s வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேடம் அப்போ வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. சேம் டைம் அதாவது ஒரு அழகுன்னு சொல்றதை விட ரசனையாவும் இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே சிம்ரன் மேடம் வந்தா நல்லா. நானும் 90s தானமா மர்க்கா சொல்லு. நானும் 90s தானமா இனிமே சொல்லுவியா சொல்லுவியா. இப்ப நயன்தாரா சொல்றாங்க. நிறைய நடிகைகள் வந்திருக்காங்க. நீங்க எந்த நடிகை உங்களுக்கு பிடிக்கும்? அப்ப நானும் 90s ஆமா. நாங்க சரி 90s, நீங்க 90s 80s இல்லையா? 88 மா. 88 தலைவர். சரி ஓகே. இல்லம்மா வேற ரகம். 88 90 தான். 90க்கு முன்னாடி இருக்கறப்பல 80s தான். இல்லம்மா இயர் எண்டிங் இருக்கலாம். இயர் எண்டிங் என்ன அக்கவுண்ட். சரி அப்படி சொல்றீங்களா? நான் 6th படிக்கிறப்ப தான் சிம்ரன் மேடம் அதிகமா ஹீரோ நடிகை. அடம் பிடிக்கிறியே நீ. அது இருக்கட்டும். அந்த பீரியட் தான் அவங்க வர்றாங்கம்மா. ஓகேண்ணே, உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும் அது சொல்லுங்க. எனக்கு சிம்ரன் மேடம் பிடிக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அவர் எக்ஸாம்பிள் தான் அது. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஹீரோயின்ஸ்ல யாரை பிடிக்கும்னு கேக்குறீங்க? ஆமா, நயன்தாரா மேடம் பிடிக்கும். ஸ்ருதிகாசன் அக்காவை பிடிக்கும். என்ன நயன்தாரா நினைச்சிட்டு என்ன ஒரு ப்ரப்போஸ் பண்ணி இதை சாப்பிட சொல்றீங்க. நயன்தாரா மேடம் உங்களுக்கு பிடிக்கும். நான் தான் நயன்தாரா. சொல்லுங்க. இந்த பழத்தை சாப்பிட சொல்லணும். ஆமா. ஹாய் வந்துட்டாரு தலைவர் வந்துட்டாரு. அந்த கையில அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்த கைக்கே சார் அவர் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாரு சார். அவரு சஞ்சய் ராமசாமி மல்டி பில்லியனா மாறுவாரு. இப்ப பாருங்க தலைவரே, வாங்க தலைவரே. கூப்பிடலாம் திரும்ப எடுத்த உடனே இல்ல உங்களுக்கு தெரியல. அந்த கண்டென்ட்டை மாத்துங்க. அந்த கையில உள்ள அந்த கண்டென்ட்டுக்கு அவர் செஞ்ச அந்த ரீல் இருக்கு தெரியுமா, அத பார்க்கும் போதெல்லாம் ஃபயரா இருக்கும். அப்படி ஒரு ஆக்டிங்கா இருக்கும். அந்த அந்த கஜினி அந்த மூவிட அந்த ஒரு அந்த அப்படியே அந்த சீனுக்கு இவரை போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயரா நடிச்சிருப்பாருக்கு. தலைவரே நீங்க கண்டென்ட்டை மாத்துங்க. அவருக்கு இப்ப கண்டென்ட் வரும் பாருங்க. அந்த அதுக்கு பிடிக்கலாமா? சும்மா ஜஸ்ட் இப்படி பிடிச்சிங்களா? எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. எனக்கு மொத்த இடுப்பு பிடிச்சீங்கண்ணே. வெக்கமா இல்ல? திருப்பி ஒரு தடவை பாருங்கண்ணே. நான் நயன்தாரா திரும்பி உட்காந்துருக்கேன். எப்படி கூப்பிட போறீங்க? எடுத்தோட வைக்காதீங்க கைய. ஹாய் ஹலோ ஹாய், நான் காலையிலே போயிட்டேன். டேக் இட் வாட்டர் மிலன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஹாய். எதுக்கு நீ எனக்கு வாட்டர் மிலன் கொடுக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடுங்க. உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா? உன்னை தூக்குதா? ஏயில போமா. பொம்பளை சொக்கே உனக்கு பொம்பளை சுட்டியா வாங்க. கரெக்டா கட்டுட்டா? எதுக்கு என் பின்னாடியே வர்ற? இடுப்பு பிடிக்கிற? தப்பா இல்லையா? மிஸ்டர் டாக்டர் திவாகர், தப்பு. இது ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ். வேற யாராவது உங்களுக்கு வாக்கிய வரப்புல ஒரு திரிசா ஸ்ரேயா அந்த மாதிரி கேட்பா, அவளை போய் பாருங்க போங்க. ஓகே மேடம், சாரி மேடம். ப்ளீஸ் டேக் இட் வாட்டர் மிலன். வாட்டர் மிலன் கொடுக்கும்போது நீ ஏன் என் இடுப்பை பிடிச்சா? நீ இடுப்பை குடிக்கலையா? பார்க்கலையா? இல்ல மேடம். நீ இடுப்பை பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல மேடம். அது பாத்தியா மாறிட்டாங்க. பார்த்தேன்னு சொல்றோட கையில தொட்ட மேடம். இல்ல மேடம், நான் ஜஸ்ட் வாட்டர் மிலன் குடுக்குற இன்டென்ஷன். ஜஸ்ட் பத்தி பேசாத. நீ இடுப்பு பாத்தியா இல்லையா? ஜஸ்ட் மேடம் அது. ஆமா. அது முன்னாடி என்ன சொன்ன? தப்பா தான் சொல்றேன். தப்பா இருக்கும். என்ன தப்பா இருக்கு திவாகர்? தப்பா இருக்கு. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். ஏமா அப்படி? ஆனா வெறித்தனமான ஆக்டிங் கொண்டு வரணும். ஒரிஜினல் ஆக்டிங் கொண்டு வரதுக்கு வேற எங்க பல கலைகள் உள்ளடக்கி வச்சிருக்கீங்க. அந்த ஐயோ பாட்டு தலைவர் கரிங்காலி அல்ல. பிபி செஞ்சுட்டிங்க போங்க. ஐயோ முடியல. இதை கேட்டு என்னால் முடியவில்லை. என்னத்த சொல்றதுன்னு தெரியலாங்கண்ணே. பாட்டு இருக்குது. பாட்டு உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி நம்மளோட வைரல் ஸ்டார், ஸோ இன்ஸ்டா வைரல் ஸ்டார் வந்து டாக்டர் திவாகர் அவரோட வந்து பாட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூட வந்து பாட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் டாடா பாய், see you. இன்னொரு பங்கமான ஒரு வீடியோல சந்திப்போம். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பாட்டு வேணுமானே. அப்ப நான் பாட்டு வந்து ரியாக்ட் பண்ணி போடுறேன்.
அது வரைக்கும் டாட்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. பாத்துக்கலாம்.